7வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இத எழுத்தின்படி நம்ம படிச்சோம்னா ஆமே சோத்திரம், நமக்கு அதனுடைய ஆவிக்குரிய மறைபொருள் நமக்கு புரியாது. எழுத்தின்படி வாசித்தா நமக்கு என்ன தெரியும்? யோனத்தான் தாவீதை நேசித்ததனான 5 விதமான பொருளை என்ன பண்ணுகிறார்? தாவீது கொடுக்கிறார். 1 சால்வை, 2வது வஸ்திரம், 3வது பட்டயம், 4வது வில், 5வது கச்சை, 5வது கச்சை, இதை தாவீதுக்கு கொடுத்தார் என்று சொல்லி எழுத்தின்படி வாசிக்கும் போது இது ஒரு ஆத்தும பிணைப்பை போல இருக்கும். இது எப்படி இருக்கும்? ஒரு ஆத்தும மணிப்பு. ஒரு மனுஷனை நேசிக்கிறது, உச்சக்கட்ட நேசம். அதை தாவீது சொல்லி வரும்போது சோத்திரம், ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன்னுடைய சிநேகம் எப்படி இருந்துச்சு? ஆமா, பெரிதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்படின்னா சோத்திரம், இது ஒரு விதமான ஆத்தும பிணைப்பு. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல மனிதர்களோடு ஆத்தும பிணைப்புக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. அப்படி ஒரு பிணைப்பு நம்முடைய வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சியை கொண்டு வரும். அதனால சோத்திரம், நம்ம இதை ஆவிக்குரிய பகுதியில் பார்க்கும்போது ஆமே சோத்திரம், அது தேவனோடு சிநேகிக்கிற சிநேகத்தை கொண்டு வந்து நம்ம பொருத்தி அப்படி நம்ம தேவனை சிநேகிக்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போகணும். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதை நம்ம பரம தாவீதாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும், யோனத்தானை ஆமே சோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஆமே சோத்திரம் மணவாட்டி சபைக்கு அடையாளமாகவும் ஒப்பிட்டு பார்த்தால்தான் இதிலிருந்து நாம் ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ண முடியும்? படித்து புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறதை போல என்ன பண்ணாரா? சிநேகித்தார். இது போல இரட்சகர் இயேசுவை நம்ம என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். நம்முடைய ஆன்மாவை சோத்திரம், நம்மளை நாம் சிநேகிக்கிறதை போல, நம்முடைய ஆத்துமாவை சிநேகிக்கிறதை போல நாம் பரம தாவீதா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? சிநேகிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய சிநேகம் யார் பக்கம் இருக்குன்னு பாருங்க. தேவனை விட சோத்திரம் இந்த உலக பொருட்களையோ உலக மனிதர்களையோ உறவுகளையோ என்ன பண்ணிடக்கூடாது? சிநேகித்து விடக்கூடாது. அப்படி சிநேகிச்சா தேவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். ஆராதனையை விட, தேவனை விட, தேவனுடைய சத்திய ஜீவியத்தை விட ஆமை சோத்திரம் உலக மனிதர்களும் உறவுகளும் உலக பொருட்களும் முக்கியம்னு கடந்து போயிருவோம். ஏன்னா தேவனை அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணல? சிநேகிக்கல. யோனத்தான் தாவீதை ஆத்துமா போல என்ன பண்ணார்? சிநேகித்தார். இந்த சிநேகம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? கடந்து வரணும். இயேசு கிறிஸ்துவ மேல இந்த சிநேகம் வரணும். அவர் நமக்காய் பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். எப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்க முடியும்னா, அவர் கொடுத்த கிரயம் இன்னதென்று நமக்கு புரிந்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ண முடியும்? சிநேகிக்க முடியும். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். கோடிக்கணக்கான தூதர்களுக்கு மத்தியில், ஆராதனைக்கு மத்தியில் அவர் எப்படி இருக்கிறார்? வீற்றிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆனா மனித சமுதாயத்தை நேசித்து மனிதர்களுக்காக மனிதனாகவே இந்த பூமியில இறங்கி வருவதற்காய் பரலோக சிங்காசனத்தை விட்டு என்ன பண்ணார்? இந்த பூலோகத்துக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். சோத்திரம், இது எவ்வளவு பெரிய சோத்திரம் காரியத்தை இரட்சகர் இயேசு செய்திருக்கிறார் தெரியுமா? பரலோகத்தை விட்டு யார் இறங்கி வருவா? சிங்காசனத்தை விட்டு யார் இறங்கி வருவா? ஆனா இரட்சகருடைய நேசம் நம்மேல் இருந்ததுனால அவர் என்ன பண்ணார்? ஆமன், இறங்கி வந்தார். ஒரு கலெக்டர் ஒரு பியூனை நேசிக்கிறார்னு வச்சுக்கோங்க சோதரம், அவர் கலெக்டர் பெரிய ஒரு பவர்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார். சாதாரண ஒரு பியூனு சோத்திரம் இல்லை, சாதாரண ஒரு கேட் கீப்பர், கதவை கேட்ட திறந்து விடுறவன் சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் ஒருவேளை இவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் சோத்திரம் ஒருவேளை படித்து இவன் சோத்திரம் கலெக்டராக வந்து இருக்கலாம் இந்த மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் ஒருவேளை கதவை திறந்து கொடுக்குற கேட் கீப்பராக இருந்தாலும் ஆமை சோத்திரம் இவன் இறங்கி போய் என்ன பண்ணணும்? சோத்திரம் அவனுக்காக சோத்திரம் சில காரியங்களை செய்யணும். ஆமை சோத்திரம் அப்படிப்பட்ட இடத்துக்கு ஏன் இறங்கி போய் கலெக்டர் செய்கிறார்? ஒருவேளை கதவு திறக்க வேண்டிய நேரத்தில் கதவு திறக்கலை, கொஞ்சம் அசந்து தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க. தூங்குறது நண்பன். தூங்குறது யாரு? நண்பர். கலெக்டர் என்ன பண்ணுவார்? நம்முடைய நண்பன் தானே அப்படின்னு சொல்லி இறங்கி போய் அவரே என்ன பண்ணுவார்? கேட்ட திறக்கிற இடத்துக்கு போவார். ஏன் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இறங்கி போறார்? கலெக்டர் ஒரு ஆரன் அடிச்சா, ஒரு சத்தம் போட்டா சோத்திரம், ஒரு கை தட்டினா எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? சோத்திரம். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறது தன்னுடைய சிநேகிதன். அங்கே இருக்கிறது யாரு? வேற ஆளாந்தா வேற சிநேகிதன். இது போலதான் சோத்திரம் ஆண்டவர் நம்மளை சிநேகிச்சார். நம்ம எந்த அளவுக்கு சிநேகிக்கிறோம் அது ஒரு சிநேகம்னு சொல்ல முடியல. ஆனால் ஆண்டவர் நம்மளை சிநேகிச்சார். சிங்காசனத்தில் இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிறவர்
நம்மளை சிநேகிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, நம்முடைய ஆன்மா அக்கினி கடலுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த ஆத்தும நேசர் பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி பூலோகத்திலே மனிதனாய் அவதரித்தார். அல்லேலூயா. அவர் மனித சாயலாய் மனித ரூபமாய் இந்த பூமியில வெளிப்பட்டதற்கே நம்ம சாகிற வரைக்கும் அவர் காலில் விழுந்து கிடந்தாலும் ஒரு கைமாறி செய்து முடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய தேவன், மகத்துவமான தேவன், உன்னதமான தேவன் நம்மளை நேசித்த ஒரே காரணத்திற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார், சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிறார். அது மனித சாயலாய் அவர் என்ன பண்ணுகிறார்? மனித ரூபமாய் வெளிப்படுகிறார். அவர் மனித ரூபமாய் வெளிப்பட்டதற்கே நமக்கு அவருக்கு கைமாறி செய்ய முடியாது. ஆனா அதையும் தாண்டி ஆமை சோத்திரம் மனிதர்களாலே என்ன பண்ணார்? அடிக்கப்பட்டார், பிக்கப்பட்டார், சரீரம் கிழிக்கப்பட்டது, முள்மடி சூற்றப்பட்டார், சிலுவையை சுமந்தார், கைகளில் காலிகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் நமக்காய் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, சோத்திரம். இப்படி அன்பு கூர்ந்துதான் நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன பண்ணார்? நேசித்து அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய நேசம் சொல்லி முடியாதது, விலை மதிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த நேசம் நமக்குள்ளே புரிய வரும்போது தான் நம்முடைய ஆன்மாவை நேசிக்கிறதை போல நாம் என்ன பண்ண முடியும்? இரட்சகரை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியும். இல்லைன்னா நேசிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள முடியாது. ஏதோ இந்த பூமியில எல்லாருக்கும் ஒரு தெய்வம் இருக்கிற போல நமக்கு ஒரு தெய்வம் இயேசுநாதர்னு சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். அவருக்காய் சாட்சியாய் வாழ முடியாது. உலகம் நம்மளை வஞ்சிக்கும், பாவம் நம்மளை வஞ்சிக்கும், போதை வஸ்து நம்மளை வஞ்சிக்கும், பண ஆசை நம்மளை வஞ்சிக்கும். இந்த உலகத்துல நமக்கு ஒரு சாமி, நமக்கு ஒரு தெய்வம் சொல்லணும்ல, பேர் வேணும்ல, அதுக்காக இயேசுநாதர்னு சொல்லிட்டு போறதுக்காண்டி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஆனா இயேசுடைய அன்பு நமக்கு புரியுமானால், அவருடைய சிநேகம் நமக்கு விளங்குமானால், ஆமை சோதரன் நம்முடைய உயிரை போல யாரை சிநேகிப்போம்? அதைத்தான் யோனாத்தான் செய்கிறதை பார்க்கிறோம். தாவீதை எப்படி சிநேகிச்சாராம்? தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறதை போல சோத்திரம் யோனாத்தான் தாவீதை சிநேகித்தான். இதை போல பரம தாவீதாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆத்துமாவை சிநேகிக்கிறதை போல, உயிரை சிநேகிக்கிறதை போல அவரை சிநேகிக்க. அல்லேலூயா. அந்த சிநேகம் வர்றதுனால யோனாத்தான் ஒரு காரியத்தை செய்கிறார். தாவீதுக்கு 5 பொருட்களை கொடுக்கிறார். தாவீதுக்கு என்ன பண்ணுகிறார்? 5 பொருட்களை கொடுக்கிறார். ஒருவர் மேல ஒரு சிநேகம் வைத்தாதான் நம்ம ஒரு பொருளையே கொடுக்க முடியும். யார் மேலாவது சிநேகம் வச்சு பாருங்க. சிநேகத்துக்குரியவங்க வந்துட்டாலோ இல்ல போறாங்களோ, அவங்களை சிநேகிச்சாதான் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து என்ன பண்ணுவோம்? ஐயோ வெறுங்கையா போறாங்களே, சும்மா அனுப்பக்கூடாது, ஏதாவது கொடுத்து விடணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு அதை எடுத்து அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம்? காரியங்களை செய்வோம். காரணம் ஒன்னே ஒன்று, அவங்க மேல வைக்கிற சிநேகம்தான் நம்ம அந்த பொருளை எடுத்து என்ன பண்றோம்? அது நமக்கு பிடிச்ச பொருளா இருக்கலாம், இல்ல சோத்திரம் நம்மள்ட்ட அவங்களுக்கு பிடிச்ச பொருளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நம்ம கொடுத்து என்ன பண்ணுவோம்? அனுப்பி விடுவோம். அல்லேலூயா. அப்ப சிநேகித்தாதான் சோத்திரம் நம்மள்ட்ட இருக்கிறதை மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஆண்டவரை சிநேகித்தாதான் சோத்திரம் யோனாத்தான் தாவீதை சிநேகித்து 5 பொருளை கொடுத்ததை போல நீங்களும் நானும், கவனிக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஆண்டவரை சிநேகித்தால் நம்முடைய 5 புலன்களை இரட்சகருக்கு என்ன பண்ணுவோம்? கொடுக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய 5 புலன்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? தேவன்கிட்ட கொடுக்கணும். 5 புலன்களை வச்சு நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. 5 புலன்கள்னா என்னன்னு தெரியணும். மெய், வாய், கண், செவி, மோப்பம். மோப்பம் அந்த மெய்ங்கிறதான் தோல், அந்த தொடு உணர்வு. சரிங்களா? சோத்திரம். அடுத்து வாய், அடுத்து கண், அடுத்து செவி, அடுத்து மோப்பம். சோத்திரம். எப்படியோ 5 புலன்களை யார்கிட்ட கொடுக்கணும்? இரட்சகர்கிட்ட கொடுக்கணும். தேவனை நேசிச்சாதான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அப்ப சோத்திரம் உடல் என்று சொல்லுகிற அந்த உணர்வு, ஆமை சோத்திரம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாயை ஒப்பு கொடுக்கணும். இஷ்டத்துக்கு பேசிட்டு தெரியக்கூடாது, பொருளை பேசிட்டு தெரியக்கூடாது, குற்றப்படுத்தி பேசிட்டு தெரியக்கூடாது. நன்மையான வார்த்தைகளை, கிருபை நிறைந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும்? பேசணும். கடந்த நாட்களில் ஊழியக்காரர் தெளிவா சொல்லி போனார். ஆமை சோத்திரம். சாபம் வரும், காயினுடைய வழிகள் என்ன பண்ணும்? சாபத்தை கொண்டு வந்து சேர்த்தது. அதனால தேவனை விட்டு, சபையை விட்டு, ஊழியுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கும்படியாய் பேசுகிற எந்த வார்த்தைகளும் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லி கடந்து போனார். அதனால கவனமா இருக்கணும். குறை பேசி தெரியக்கூடாது, குற்றப்படுத்திட்டு பேசிட்டு போயிடக்கூடாது. சாபம் வந்து சேரும். ஆமை சோத்திரம். 12 பேர் இருந்தாங்க, கோத்திர பிதாக்கள். மோசே தலைமையில சோத்திரம் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க.
வேவு பார்த்துட்டு வாங்கப்பா, வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, நல்ல செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. போய் பார்த்தாங்க, வேவு பார்த்தாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதனால ஒரு திராட்சை கொலையை வெட்டி என்ன பண்றாங்க, 2 பேர் சுமந்துட்டு வராங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேசங்கிறதை காண்பிப்பதற்காக என்ன பண்ணாங்க, ஒரு திராட்சை கொலையை வெட்டி கொண்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய திராட்சை கொலை, தூக்க முடியாது, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இல்லை. அதை ஒரு மரத்துல கட்டி தூக்கிட்டு வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய திராட்சை கொலையா இருக்கும்னு பாருங்க. அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். வந்து சோத்திரம் மோசே கேட்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தவம் இருந்து காத்து கிடக்கிறாங்க. ஏன்னா 40 வருட பயணம் எதற்காக, இந்த கானான் தேசத்தை அடைவதற்காக. அந்த தேசத்தை வேவு பார்க்க அனுப்பியிருக்கிறார். வந்து நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு சொல்லி காத்திருந்தாங்க. காத்திருந்தவங்களுக்கு வந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி, பயங்கரம். 10 பேர் சொன்னா கானான் கிட்டவே நெருங்க முடியாது, கானான் கிட்டவே நெருங்க முடியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சசதர்கள், பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், வெட்டிக்கிளிகளை போல இருக்கிறோம். போனோம் சர்வ சங்காராக்கிடுவாங்க, ஒருத்தனும் தப்ப முடியாது அப்படின்னு 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புறாங்க. 10 பேர் எதை பரப்புறாங்க, ஆனா காலேபு யோசுவா மாத்திரம் அவங்க நற்செய்தியை பரப்புறாங்க. ஐயா எப்படியும் சுதந்திரிப்போம், அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஆண்டவர் அதை சுதந்திரிக்க பண்ணுவார், ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க, 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க. எது தீவிரமாய் பரவனுச்சு தெரியுமா, துர்ச்செய்தி தான் தீவிரமாய் பரவனுச்சு. அதனால பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க, மோசைக்கு எதிராக எழும்ப ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் பார்த்தாரு, சோத்திரம் உங்களுக்கு கானானே கிடையாதுரா அப்படின்ட்டார். உங்களுக்கு கானானே கிடையாது, வனாந்தரத்தில் செத்து மடிஞ்சு போங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டார், அவர் தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோன்னு என்ன பண்றாங்க, ஜனங்கள் கானானை விட்டுட்டோமே கதறாங்க. கதறினாலும் போக முடியாது. எப்ப துர்ச்செய்தியை கேட்டு அதற்கு செவிசாய்த்து அதற்காக சோத்திர நீ முறுமுறுத்தியோ, அப்பவே உனக்கு கானான்கிற ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு எழுதிட்டார் தீர்ப்ப. எழுதினாரா எழுதலையா, ஏசப்பா இரக்கம் உள்ளவர் தானே, அன்புள்ளவர் தானே சொல்லிட்டு போயிடக்கூடாது, எழுதிடுவார் தீர்ப்பு. கானான் கிடையாதுன்னு எழுதிடுவார், பரம கானானை அடையணும். அதனால எப்படியாவது ஏசப்பா மன்னிச்சிருங்க உள்ள போயிடலாம், அந்த கதையெல்லாம் நடக்காது. ஒழுங்கா இந்த பூமியில ஜீவித்தால் பரலோகம், இல்லையேல் பாதாளம். மனம் திரும்பினால் பரலோகம், இல்லையேல் நான் இப்படித்தான் இருப்பேன்னா வாழு செத்து நரகம் போவேன், திருத்திக்கிட்டா பரலோகம் வந்து சேருவேன். ஆண்டவர் மன்னிக்கிறாரு, எல்லாம் ஏமாந்துராதீங்க. தீர்ப்பு எழுதிட்டார், சமஸ்த இஸ்ரவேலருக்கு தீர்ப்பு எழுதிட்டார், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தீர்ப்பு எழுதிட்டார். ஒரு பய கானானுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இந்த 10 பேர் துர்ச்செய்தி தரப்புறாங்க பாத்தீங்களா, அவன் நிலைமை அதை விட பரிதாபம். 10 வரையும் கர்த்தர் கொன்று போட்டார். 10 பேரை என்ன பண்ணார், படிக்கணும் பைபிளை ஒழுங்கா. துர்ச்செய்தி பரப்புறவங்க சபையின் ஐக்கியத்தை கெடுக்கும்படியாக, ஊழியக்காரருடைய ஐக்கியத்தை கெடுக்கும்படியாக புரளி பேசிக்கிட்டு குற்றப்படுத்தி பேசி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த 10 பேருடைய லிஸ்ட்ல வருவாங்க, துர்ச்செய்தி பரப்புற இடத்துக்கு வருவாங்க. அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதே சம்பவம் தான் இவங்களுக்கு நடக்கும். அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போய் விடக்கூடாது. அல்லேலூயா, புரியுதா? துர்ச்செய்தி பரப்புறீங்களா சபையை குறித்து, அதனால ஜனங்கள் இடறுவாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இடறி போனாங்க. உங்களால என்னால ஒரு ஆள் இடறக்கூடாது. இடர்னா அந்த 10 பேருக்கு நடந்த கதி எவ்வளவு பயங்கரமாய் அவங்களுக்கு மரணம் சம்பவித்தது என்று வேதம் வர்ணிக்கிறது, எழுதி உணர்த்துகிறது. இதெல்லாம் தேவன் திருஷ்டாங்கமாய் எழுதி வைத்தார். தேவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார், கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த பரம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாததான். ஆனா அவங்க முறுமுறுத்துக்கிட்டே வராங்க, மோசடி வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கீழ்ப்படியல. அது நிமித்தமாக வனாந்தரத்திலே அவங்களை என்ன பண்ணார், மடிந்து போக பண்ணினார். அல்லேலூயா, பரம கானானுக்காகத்தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மடிந்து போய் விடக்கூடாது, பரம கானானை அடையணும். அல்லேலூயா. அந்த காலேபும் அந்த யோசுவாவும் அவர்கள் தேவனை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், மோசைக்கு கீழ்பட்டு இருந்தார்கள், மோசையுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்திருந்தாங்க. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவங்க தான் உத்தமமாய் இரட்சகரை பின்பற்றுகிறதற்கு அடையாளம். மோசைக்கு அடுத்து யோசுவா அந்த ஊழிய பொறுப்புக்குள்ளே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். மோசை சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் யோசுவாவும் அடுத்து யார், காலேபு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்திருந்தார்.
பணிவிடைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது யோசுவாவை. மோசைக்கு எல்லா விதத்திலும் எப்படி இருப்பார்? உதவிகரமா இருப்பார், பணிவிடை வேலையை செய்வார். அதனால சோத்திரம், அதைத்தான் உத்தமமாய் பின்பற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மோசை தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனிதன். அந்த அழைக்கப்பட்ட தேவ மனிதனுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து கடந்து போகிறார்கள். அதனால இவர்கள் உத்தமமாய் பின்பற்றுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. 12 கோத்திர பிதாக்கள் மெஜாரிட்டி பின்பற்றல, மைனாரிட்டி பின்பற்றுகிறது. அல்லேலூயா. அதனால மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு. மெஜாரிட்டி சொல்றதுனால அது சரின்னு போயிட முடியாது. மெஜாரிட்டி முறுமுறுக்கு, துர்ச்செய்தி பரப்புது. அதான் மைனாரிட்டி என்ன பண்ணுது? நற்செய்தி பரப்பு. ஆனா நற்செய்தி பரப்புனதை கர்த்தர் கவனிச்சார். கர்த்தர் என்ன பண்ணார்? கவனித்தார். கவனித்து அவங்களை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் காலேப்பை போல, யோசுவாவை போல ஆமை சுத்திர நற்செய்தி பரப்புகிறவர்களாய், ஐக்கியத்தை பலப்படுத்துகிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவோடு சபையோடும் ஊழியரோடும் ஐக்கியப்படுத்துகிறவர்களாய், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசி என்ன பண்ணணும்? காலேப்பை போல் யோசுவாவை போல் இருந்து நமக்கு வைக்கப்பட்ட கானானை என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். பரம கானானுக்குள்ளும் கடந்து போகணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வாயை தேவன்ட்ட அர்ப்பணிக்கணும். 5 புலன்களை 5 பொருட்களை யோனாத்தான் தாவீதை நேசித்து கொடுத்ததை போல நம்ம தேவனுடைய அந்த கல்வாரி அன்பை சிநேகித்து நம்முடைய 5 புலன்களை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஆமை சோத்திரம். நம்முடைய சரீரத்தை, உடலை கொடுக்கணும்னா பரிசுத்தமாய் கர்த்தருக்காய் வாழணும். பரிசுத்தத்துக்கு விரோதமாய் நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? பேணக்கூடாது. பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். அது தேவனுக்கு கொடுக்கணும். இந்த உடல் கர்த்தருக்கு ஆமை சுத்திரம் உரியது. அவர் ரத்தம் கொடுத்து கிரயம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டு கொண்டு இருக்கிறார். பாவத்திற்கு, அசுத்தத்திற்கு, போதை வஸ்துக்கு, துர்க்குணத்திற்கு, இதற்காக இந்த சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுத்து போடக்கூடாது. இது சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இதை கெடுத்தால் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கெடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உங்க உடல் தான். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். அதுக்குன்னு குடிக்க முடியுமா? போதை வஸ்துக்கு நேராக இடம் கொடுக்க முடியுமா? பாவத்திற்கு இடம் கொடுக்க முடியுமா? தேவன் இதை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆலயத்தை கெடுத்தால் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கெடுப்பேன். அப்படின்னா பலவீனப்பட்டு போகும் சரீரம், படுக்கைக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிடக்கூடாது நீங்களும் நானும். அதனால பரிசுத்த ஜீவியத்தை காக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி வரும்போது சிந்தனையில கூட என்ன இருக்கணுமா? பரிசுத்தம் இருக்கணும். ஒரு ஆணை பெண்ணை பார்க்கும்போது இச்சையோடு அல்ல, பரிசுத்தத்தோடு பார்க்க வேண்டும் என்று பரலோகத்தின் தெய்வம் சொல்லி இருக்கிறார். எப்படி பார்க்க முடியுமா? ஜெபம் பண்ணினா கர்த்தர் அந்த கிருபையை தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி உணர்த்தும் போது, பாலிய ஸ்திரீகளை உன் சகோதரிகளைப் போல, வயதானவர்களை தாயை போல பாவிப்பாயாக, வாலிபர்களை சகோதரர்களைப் போலவும், வயதானவர்களை தகப்பனைப் போலவும் பாவிப்பாயாக என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை சகோதரிகளைப் போல, நம்ம வயதுக்கு மேலே இருக்கிற தாயை போல பாவிக்கிற கிருபையை தாங்கப்பானா தேவன் அந்த கிருபையை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிக்காம ஒண்ணும் கிடைக்காது. ஜெபிக்காம ஒண்ணுமே பரிசுத்தம் கிடைக்காது. ஜெபிச்சாதான் பரிசுத்தம் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால உடலை தேவனுக்கு என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுத்துடணும். 5 புலன்கள்ல ஒன்று உடல். அது பரிசுத்தம், ஆலயம், தேவனுடைய ஆலயம். அதுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. 2வது வாயை ஒப்பு கொடுத்துடணும். கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசணும். ஐக்கியத்தை கெடுக்கும்படியான வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது? பேசி பிளவுபடுத்துவீர்களானால் அந்த 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினவங்களை நினைச்சுக்கங்க. அவனுக்கு கடந்து வந்த கெதியை என்னன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வருங்கிறது புரிஞ்சு தெய்வ பயத்தோடு என்ன பண்ணணும்? பேசி பழகணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, மெய் வாய். அடுத்து என்ன? கண். மெய் வாய் கண். கண்ணை தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். யோபு, ஆமா, 31வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. யோபு சொல்ல, நான் வாசிங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினார். கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார் அவர். நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? சரி, அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சுக்கங்க. அவர் கண்ணோட ஒரு அக்ரிமெண்ட் போறார். என்ன அக்ரிமெண்ட் போறாரு? தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று என் கண்கள் என்ன பண்ணுகிறது இல்லை, பார்க்காது. தவறான ஒரு பார்வை எனக்குள்ளே கடந்து வருகிறது இல்லை என்று சொல்லி யோபு அந்த கண்ணோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்னைக்கு பிசாசு இந்த கண்ணு மூலியமா தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறான், பூமிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறான். எதை பார்த்தாலும் ஆசை, கண் இச்சிக்கிறது. ஆதாம் ஏவாள் இச்சித்து அவங்க என்ன பண்ணாங்க? நஷ்டப்பட்டார்கள்.
தேவன் தந்த ஆசீர்வாதமாகிய ஏதேன் தோட்டத்தை இழந்து போனாங்க. 7 விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கை அதை வர்ணிக்க, அதை விவரிக்க இப்ப நேரம் இல்லை. சோத்திரம். அதனால கண்கள் மூலியமா இச்சித்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடக்கூடாது. உலக பொருளை இச்சிக்க கூடாது, உலக பொருளை இச்சிக்க கூடாது. உலக மனிதர்களை என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. உன் கண் வெளிச்சமாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும், வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் இருளாய் இருந்தால் சரீரம் முழுவதும் என்ன ஆகி போயிரும், அப்படின்னா வாழ்க்கை இருட்டுக்குள்ள போயிரும், பிசாசுக்குள்ள போயிரும். பிசாசு வஞ்சிப்பான், உலக பொருளை காமித்து வஞ்சிப்பான். கத்தரி சித்தமானா ரைட், இல்லைன்னா வேண்டாம், அதை என்ன பண்ணிடும், வெறுத்துட்டு போயிடும். உலக உறவுகளை காண்பிப்பான், நண்பர்களை காமிப்பான், ஃப்ரெண்ட்ஷிப்பை காண்பிப்பான், ரிலேஷன்ஷிப்பை காமிப்பான். ரட்சிக்கப்படாதவங்களா அப்படி தூரமா வச்சு பழகணும், அவங்களோடு இணைஞ்சிடக்கூடாது, அது நம்மளை வஞ்சிக்கும். அதனால கண்களினாலே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, சோதனை வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. கண்ணிமையினாலே அவள் பிடிப்பாளாம், பாவியான ஸ்திரீ. அதனால நாம் பிடிக்கப்படாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும், தப்பணும். நீதிமொழிகள் அதை தான் சொல்லி உணர்த்துது. கண்ணினாலே பிடிப்பா, தப்பிரணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சோத்திர படிக்கிற காலங்களில் தவறான சிநேகத்துக்கு நிறைய கடந்து போகாதபடிக்கு தங்களுடைய கண்கள் பாதுகாக்கப்படணும். கடைசி நாட்களில் பிசாசு மொபைலை கொடுத்து மொபைல் மூலியமாய் பலவிதமான தீமைகளை கொண்டு வருகிறேன். அதனால ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே மொபைலுக்கு என்னையும் பிள்ளைகளையும் என்ன பண்ணிருங்க, தப்பு வைத்திருங்க. சரி, ஏன்னா ஜெபிச்சாத்தான் ஜெயிக்க முடியும், ஜெபிக்காம ஜெயம் நடக்காது. தெளிவா இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என்னென்ன பாதிப்பு நம்ம வாழ்க்கையில வருதோ அந்த பாதிப்புலேருந்து நீங்கணும்னா ஜெபிச்சா மட்டும்தான் ஜெயத்தை பார்க்க முடியும். ஜெபத்தை விட்டா அது மேற்கொள்ளும். அப்ப ஆண்டவரே நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே மொபைலுக்கு நாங்களும் பிள்ளைகளும் தப்பணும். அந்த காலத்துல சினிமாவுக்கு தப்பணும் ஜெபம் பண்ணாங்க, ஏன்னா அந்த காலத்துல சினிமா தான் வந்துச்சு. ஐயோ ஆண்டவரே தப்பணும் தப்பணும். அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, ஐயோ டிவி வந்துருச்சு, ஆண்டவரே டிவிக்கு நாங்க என்ன பண்ணணும், அப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப், இன்டர்நெட்டு, ஆண்டவரே இவைகளுக்கெல்லாம் தப்பணும். இப்ப அதெல்லாம் போய் கட்ட கடைசியில கையில செல்போனை என்ன பண்ணிட்டா, கொடுத்துட்டா. அதனால இவைகளுக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் தப்பணும்னு என்ன பண்ணணும், நீங்க ஜெபிச்சு பாருங்க. இதை விட்டு விலக கர்த்தர் கிருபை செய்வார். இந்த மொபைலை விட்டு, அது ஒரு அது பிசாசுங்க, எவ்வளவா இழுக்கும் தெரியுங்களா, சின்ன பிள்ளையிலேருந்து சாகர கிளடு வரைக்கும் சோத்திர அத்தனை பேரும் என்ன பண்ணிருக்கு, பிடிச்சு இழுக்குது நரகம் கொண்டு போறதுக்கு. தப்பணும், நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் சந்ததி தப்பணும். அதற்கு ஒரே வழி ஜெபம் மட்டும்தான். அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஆண்டவரே பிள்ளைகள் மொபைலை வெறுக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா, அதுல அடிமையாயிடக்கூடாது, இவைகளுக்கு விலகி நாங்க தப்பி எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அசதியாயிராதீங்க, ஜெபத்துல விழிப்பாயிருங்க என்று வேதம் சொல்லுது. அசதியாயிருக்கிற நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை மொபைல் எங்க கொண்டு போயிடும், அந்த சாத்தான் சோத்திரம் நரகத்துக்கு நேராக கொண்டு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் மொபைலை கொடுத்து பழக்கம் பண்ணாதீங்க. கடைசி காலம் மொபைல் இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு நேராக கொண்டு வந்து நிக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அதை என்ன பண்ணணும், கையாள வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜெபிங்க, ஆண்டவரே மொபைலுக்கு நன்மைக்காக மாத்திரம்தான், அதுல நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிடக்கூடாது. சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் சோத்திரம் நல்ல காமெடி பார்க்குறாங்க. சோத்திரம் அதுல பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இரவு தூக்கம் கெட்டு போச்சு. அநேகருக்கு சோத்திரம் பலவிதமான வியாதிகள் பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து கண்ணு கெட்டு போகுது. சோத்திரம் இந்த கடைசி காலத்துல சோத்திரம் இனிமே சின்ன பிள்ளையா இருந்தாலும் கண்ணாடி போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிறைய தள்ளப்படும். ஏன்னா சோத்திரம் டிவியை நாங்க ஒரு 10 அடி தூரத்துல பார்க்கும் போதே எங்க அப்பா அடிப்பாரு, இவ்வளவு கிட்ட உட்காந்து பாக்குற, தூரமா போடா அப்படிம்பாங்க. 10 அடி தூரத்துல பார்க்கும் போது இதை இப்படில பாக்குறோம். டிவியோட 10 மடங்கு பவர் வெளிச்சம் உள்ளதா மொபைல். எத்தனை மடங்கு? டிவி பார்க்கும் போதே கண்ணு கெட்டு போகும்னு சொன்னாங்க. இப்ப மொபைலை இவ்வளவு க்ளோஸ்டா வச்சு பார்த்தா கண்ணு எப்படி என்னத்துக்கு ஆகும் தெரியல. சோத்திரம். அதனால பெரிய பாதிப்பு எதிர்காலத்துல வந்து சேரும். எல்லாம் சீக்கிரமே கண்ணு கெட்டு போகும். 30 வயசுல எல்லாம் கண்ணு தெரியாது. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் 30 வயசுல என்ன தெரியாது, எழுதிக்கங்க, தீர்க்க தரிசனம் போட்டு எழுதிக்கங்க. அன்னைக்கு 30 வயதுல நீங்க உயிரோட இருந்தா ஐயா ஐயா சொன்னார் நடக்குது கரெக்டா அப்படின்னு சொல்லுவீங்க. கண்ணு கெட்டு போகும், கண்ணு தெரியாது. கண்ணாஸ்பத்திரி பெருகி போயிடும். கண் ஆபரேஷன் பண்ணாதவன் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். ஆபரேஷன் பண்ணாதான் கண்ணு தெரியும். அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனால நம்ம தப்பணும்.
பிசாசு உலகத்தை கெடுக்க அழிக்க அவன் வேலையை செய்யத்தான் செய்வான். நீங்களும் நானும் தப்பணும். அதுக்கு கர்த்தர் நமக்கு ஆவியானவர் ஆலோசனையை கொடுக்கிறார். மொபைல் இல்லாமல் வாழ முடியாதான். ஒரு இடத்துக்கு போனால் உடனே என்ன பண்ணுறோம்? ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது, பேச வேண்டியதாக இருக்குது. திடீர்னு காசு போடணும்னா உடனே என்ன பண்ணுறோம்? காசை எடுத்துக்கிட்டே தெரிய முடியல. டக்குன்னு இந்த டெக்னாலஜியை நல்லதுக்காக பயன்படுத்துகிற வேலை துரிதமாகுது. அதே நேரத்தில் இதை தவறாக பயன்படுத்திடக்கூடாதுல்ல. நன்மை தீமை அறியத்தக்க கனி. இதில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. ஆமாம், அன்னப்பறவை போல நீங்களும் நானும் இருக்கு. நன்மையை மட்டும் எடுத்துக்கோங்க, தீமையை என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். ஆனால் பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? முழு தீமையும் உரிய வைக்கிறான். நன்மை கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. அல்லேலூயா. சரி, இந்த கண்ணை என்ன பண்ணணும்? கத்தட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவரை நேசிச்சாத்த ஆண்டவரே இந்த கண்ணை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கண்ணை ஒப்பு கொடுப்போம். தீமைக்கு விலகும். மெய் வாய் கண், அதுக்கப்புறம் செவி. சோத்திரம். செவியை தேவன்ட்ட என்ன பண்ணணும்? ஆமா, இந்த 10 பேர் சொன்னதை கேட்டதுனால தானே இஸ்ரவேல் ஜனங்கள் பாழா போனாங்க. அந்த செவியை ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தா யார் சொல்றதை கேட்டிருக்கணும்? யோசுவா காலேப் சொல்றதை கேட்டிருந்தா அந்த செவி பாக்கியம் உள்ள செவியா இருந்திருக்கும். அவங்களும் சொன்னாங்க, அதை கேட்கல. இந்த காது 10 பேர் சொல்றதை தான் கேட்குது. தேவன்ட்ட அர்ப்பணிக்கணுமே. எல்லாரும் பேசுவாங்க, எல்லாத்தையும் கேட்க முடியாது. எல்லாத்தையும் கேட்டா நாசமாயிருவோம். எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு இருக்கு. 10 பேர் சொன்னதை சமஸ்த இஸ்ரவேலரும் கேட்டுட்டாங்க. அதுல 2 பேர் தாங்க தப்புனது. 32 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள்ல எத்தனை பேர் தான் தப்பி இருக்கிறாங்க? இவங்க காது தான் சரியான காது. மற்ற 32 லட்சத்திற்குரிய ஜனங்களுடைய காது என்ன காது? இந்த 10 பேர் சொன்னதை தான் கேட்டுச்சு. அப்ப நம்ம நிலைமை எப்படி? யோசிச்சு பாருங்க. நம்ம நிலைமை எப்படி? ஊழியக்கார குறித்து சொல்லிட்டா போதுமே, சோத்திரம். வாடகைக்கு கூட காதை 2 வாங்கி மாட்டிக்கிட்டு கேட்போம். அல்லேலூயா. ஊழியங்கள்ல ஒன்னா குறையா, இன்னும் 4 காது இருந்தா தாங்க, அதையும் மாட்டிக்கிட்டு என்ன பண்றேன்? கேட்குறேன். சோத்திரம். அதுக்கு மட்டும் காது. இங்க பிரசங்கம் நடக்கும், காது செவிடனை போல இருக்கும். காது என்னவா இருக்கு? செவிட்டு விரியனை போல, செவிடனை போல. சோத்திரம். இந்த பிரசங்கம் முடிச்சு என்ன பிரசங்கம்னு கேட்டா தெரியல. இந்த பிரசங்கம் முடிச்சு என்ன பிரசங்கம் நினைக்கினா தெரியல. பொருளை பேச சொல்லு, அதுக்கு மட்டும் காது. சில பேர் செவுத்தோட சேர்த்த ஒட்டு கேட்பான். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது? செவில்ல அறையணும். அவங்க வீட்டில் என்ன நடந்தா உனக்கு என்ன? ஓ வீட்டில் இருக்கிறது நீ பாரு. பக்கத்து அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே என்ன பேசுறாங்க அப்படின்னு. சோத்து. இப்போ நம்ம போனா ஒரே ஒட்டா காதோட என்ன பண்ணிருக்கு? காது போகுது. 50 வயசுல காது கேட்காது. அப்புறம் தனியா படிக்கணும், சைகையில தான் படிக்கணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால காது நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்ல விஷயத்தை. அப்ப தேவன்ட்ட படைச்சிடணும். ஐமுலன்களை தேவன்ட்ட என்ன பண்ணிடணும்? அப்பா, எல்லாரும் பேசுவாங்க தான், விசுவாசிகள் வந்து பேசும். அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கா பரிசுத்தாவி இருக்கான்னு தெரியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல விஷயத்தை கேட்கணும்பா. ஐக்கியத்தை கெடுக்க முடியாது பேசுகிற எந்த வார்த்தையும் பிசாசினால் உண்டாகிறது. அழகா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, பிடிச்சுக்கங்க. ஐக்கியத்தை கெடுக்கிற மாதிரி பேசுதா, சபையின் ஐக்கியத்தை, ஊழியருடைய ஐக்கியத்தை, அதெல்லாம் பிசாஸ். அதற்கு நீங்க என்ன பண்ணிடாதீங்க? செவிசாய்ச்சு கானானை விட்டுறாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டாங்க. 10 பேர் சொன்னது பெருசா தெரிஞ்சிச்சு, காலேப் சொல்றது பெருசா தெரியல, யோசுவா சொல்றது பெருசா தெரியல. 10 கோத்திர பிதாக்கள் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே செவிசாய்ச்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டு, ஆவியானவர் சொல்றதைத்தான் காது கேட்கணும். மனுஷன் சொல்றவங்க, பிசாசு மனுஷன் மூலியமாய் வந்து சொல்லும் போது இவைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. பகுத்து ஆராயணும். ஆண்டவர்கிட்ட ஒரு வரத்தை கேளுங்க. ஆவிகளை பகுத்து ஆராய்கிற வரத்தை என்ன பண்ணணும்? கேட்டு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட வரத்தை பெற்றுக்கொண்டா யார் வந்து பேசினாலும் கண்டுபிடிச்சிருவீங்க, இது பிசாசு, இது பரிசுத்தாவி அப்படிங்கிற ஒரு நிதானம் உங்களுக்குள்ள காணப்படும். இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆவிகளை பகுத்து ஆராய்கிற வரத்தை தாங்கப்பா. பேசுறது விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான், அதை கண்டுபிடிக்கணும். இது கர்த்தருடைய ஆவியானவரா இல்லை பிசாசா அப்படின்னு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நீங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்கன்னா பிசாசு வஞ்சிச்சிருவான். நம்ம வாழ்க்கை கீழ் நோக்கி போகும். பிசாசு நான் வஞ்சிக்கப்படுகிற எப்படி அறிய முடியும்? வாழ்க்கை மேல் நோக்கி போகாது, கீழ் நோக்கி போயிடும். ஆவிக்குரிய ஜீவியம் கீழ் நோக்கி போயிடும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கீழ் நோக்கி போகும், மேல் நோக்கி போகாது. தேவன் கூட இருந்தாதான் மேல் நோக்கி போகும்.
சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீதோடு இருந்ததுனால என்ன ஆனுச்சு? அவன் வர 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 விருத்தி அடைந்தான். ஆவிக்குரிய பகுதியிலும் பூமிக்குரிய பகுதியிலும் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். பின்னோக்கி போனால் அது விசுவாசங்கிறது என்ன பண்ணிக்கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆதி நாட்களுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற ஊழியக்காரரோடு எப்படி இருக்கணும், அதுவரை இன்னைக்கு அதை விட கூடத்தான் இருக்கு, கூடிக்கிட்டு தான் போகும். சோத்திரம். அதுல எந்த விதமான பிளவுகள் கிடையாது. கிருபாசன ஐக்கியத்தில் எந்த விதமான பிளவுகள் கிடையாது. பரிசுத்தவான்களோடு எந்த விதமான பிளவுகள் கிடையாது. அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? பரிசுத்தாவியானவர் இருக்கிறதுனால இந்த பாதையில நடத்துறாரு. ஷாஸ் இருந்தா என்ன பண்ணும்? பிளவுபடுத்தும். நமக்குள்ள என்ன கிரியேஷன் கண்டுபிடிங்க. கீழ் நோக்கி போயிடக்கூடாது, மேல் நோக்கித்தான் வர. நம்ம வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஊழியத்தின் பாதையில் சோத்திரம், ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவி சோத்திரம், நம்முடைய சுவாபத்தில், உலக வாழ்க்கையில சகல காரியங்களும் மேல் நோக்கி போகணும். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால அவன் என்ன பண்ணான்? வர 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 சோத்திரம் வெளப்பட்டான் என்று சொல்லப்பட்டு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஐம்புலன்களை கொடுக்கணும். தேவன்ட்ட 5 பொருளை யோனாத்தான் என்ன பண்ணார்? கொடுத்தார். தாவீதை நேசிச்சதுனால நம்மளும் இப்படி என்ன பண்ணிடணும்? ஆமா, செவியெல்லாம் விருத்த சேதனம் பண்ணிடணும். அடுத்து மோப்பம். 5வதாய் மோப்பம். துர்நாற்றமும் வீசுது, நல்ல வாசனையும் வீசுது. நம்முடைய வாழ்க்கை மணக்கணும். சோத்திரம். சில விஷயங்களை வச்சு, சில சூழ்நிலை வச்சு அப்படி மோப்பம் பிடிச்சிருவாங்க. சில பேர் பாருங்க, என்ன இன்னைக்கு உங்க வீட்டில் கறி குழம்பா? ஏடா நம்ம வீட்டில் வச்சது இவங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணு பார்க்கல, ஆனா என்ன பண்ணிருச்சு? மூக்கு கண்டுபிடிச்சிருச்சு. மூக்கு என்ன பண்ணு? வாடையை பிடிச்சிருச்சு. இந்த வீட்டில் இந்த சாப்பாடு அப்படின்னு மூக்கு கண்டுபிடிக்குது. பத்தியில சோத்திரம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் நன்மைக்காய் என்ன பண்ணணும்? சோத்திரம் நுகரணும். நன்மையான காரியங்களை நுகரணும். நன்றி பலிகளை தேவன் நுகர்ந்து மகிழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா பேழை விட்டு இறங்கி வரும்பொழுது என்ன பண்ணார்? தேவனுக்கு பலி செலுத்தின போது அதை தேவன் என்ன பண்ணாராம்? நுகர்ந்தார். அப்படின்னா தேவனுக்கு நன்றி பலி ஏறெடுக்கிறது, அதை அவர் நுகர்கிறார். சோத்திரம். அப்படி நுகர்ந்து என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் மனம் இறங்கி, இனி ஜலப்பிரளயத்தினாலே மனிதர்களை நான் என்ன பண்றதில்ல, பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு சோத்திரம் வில்லை வானத்திலே உண்டாக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் நுகர்ந்தார்ல, நன்றி பலியை நுகர்ந்தார்ல. சோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்றி பலிகள் ஏறெடுக்கணும். நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. ஊழியத்தின் பாதையில திருச்சபைக்குள்ள தேவனுக்கும் நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. ஊழியத்திலும் ஊழியர்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது? நன்றி கெட்டவர்களா இருக்கு. கூட இருந்தே குழி பறிப்பாங்க. கூட இருந்தே உலகத்தில் நடக்கிற பகுதி பத்திரிகையில சோத்திரம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சோத்திரம். அவங்க பேர் நன்றி கெட்டவர்கள். யூதாஸ் காரியத் நன்றி கெட்டவன். விரோதியை மன்னிச்சிடலாம், துரோகியை என்ன பண்ண முடியாது. துரோகிக்கு விரோதிக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. விரோதினா நம்மளை நேருக்கு நேர் எதிர்க்கிறவன், பகைக்கிறவன். அவன் விரோதி நமக்கு தெரியும். அதனால எப்போதும் அவன்கிட்ட எப்படி இருப்போம்? ஜாக்கிரதையா இருப்போம். துரோகி அப்படி அல்ல. அவன் பக்கத்துல இருப்பான், நண்பனை போல இருப்பான், அருகாமையில இருப்பான். அவன் நமக்கு நம்மளை அறியாத நேரத்தில் நம்மளை என்ன பண்ணிடுவான்? கீழே சாச்சிருவான். விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளவு பெரிய துரோகி கூடவே இருந்து குழி பறிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சோதரர், இப்படிப்பட்ட துரோகிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நன்றி கெட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நன்றி பலி ஏறெடுக்கிறவர்களாய் இருக்கணும். நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. இப்படி 5 பொருட்களை யோனாத்தான் தாவீது கொடுத்ததை போல நம்முடைய 5 புலன்களையும் நம்முடைய வாழ்க்கை யார்கிட்ட கொடுத்துடணும்? கொடுத்துருக்கீங்களா? இனியாவது கொடுப்பீங்களா? இயேசுநாதருடைய நேசம் தெரியுமா, புரியுமா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தாரே. சோத்திரம். ஆஃப்டர் ஆல் சின்ன சின்ன காரியங்களை தேவனுக்காய் விட முடியல. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். தேவனை நேசிச்சா தான் தேவன்கிட்ட நம்ம கொடுக்க முடியும். சரி, போகட்டும். யோனாத்தான் தாவீதை ஆத்மாவை போல சிநேகித்து 5 பொருளை கொடுக்கிறான். அந்த ஒவ்வொரு பொருளையும் சிந்திக்கணும். முதல் பொருள் சால்வையை குறிக்கிறான். சால்வையை கொடுக்கிறான். சால்வைனா என்ன? யோபு 29:14 வாசிங்க. தீயை தரித்து கொண்டு அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு எப்படி இருந்ததா?
நீதி நியாயமாய் நடக்கிறதா சால்வை. இந்த நம்ம ஐம்புலன்களை நம்முடைய வாழ்க்கை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா தேவன் அந்த நீதியின் சால்வையை நமக்கு தருவார். நம்ம வாழ்க்கையில் அது வெளிப்படும். எங்கு கடந்து போனாலும் எப்படி நடப்போம் தெரியுமா? நீதியா நடப்போம், நியாயமாய் நடப்போம். அந்த சால்வை வெளிப்படணும். ஏசாயா 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. சால்வை நீங்க எங்க படிச்சாலும் அதோடைய பொருள் நீதி. சால்வை எங்க படிச்சாலும் அதோடைய பொருள் நீதி. நம்ம வாழ்க்கையில நீதி வெளிப்படும். அநீதியா இருக்கக்கூடாது. நீதிபதிகள் அவங்க நீதி அரசர்களா இருந்து வழக்குகளை பார்த்து என்ன பண்றாங்க? நீதியான தீர்ப்பை கொடுக்கிறாங்க. அநீதியான தீர்ப்பை கொடுத்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களில எப்படி நடந்துக்கணும்? நீதியாய் நடக்கணும். அநீதியாய் நடக்கக்கூடாது. நமக்கு லாபம் வருதுங்கிறதுக்காண்டி அநீதியா நடக்க முடியுமா? தேவனுடைய பார்வையில் அது நீதியா இருக்குமா? அநீதியா நடக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்? தேவன் பார்க்கிறார். எல்லா விஷயத்திலும் நீதியாய் நடக்கணும். இரண்டாவது வஸ்திரம். வஸ்திரம் எதை குறிக்கிறது? அதே ஏசாயா 61:10 சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் ஆமா ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். நமக்குள்ளே ஒரு உணர்வை தந்தார், மனம் திரும்புதலை தந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். அனுதின ரட்சிப்பு. சாகிற வரைக்கும் அந்த ரட்சிப்புல இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமா என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ செய்தி வருது. தினமும் பைபிள் படிக்கிறோம். அப்ப அந்த வசனத்தை பார்க்கிறோம், படிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ செய்தி கேட்கிறோம். கேட்டு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும்? திருப்பணும். மனம் திரும்பினால் பரலோகம், இல்லையேல் பாதாளம். அதனால நம்ம மரணத்துக்கு பின்னால பரலோகம் போகணுங்கிற சிந்தை உள்ளவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். ஆலோசனை கேட்கும் போதெல்லாம் மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். அப்பதான் பரலோகம் போக முடியும். நீ என்ன வேணாலும் சொல்லியா, நான் இப்படித்தான் வாழ்வேன்னா வாழு. யார் வேண்டான்னு சொன்னா சாவுன்னு ஒண்ணு வரும். சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போவான். அப்ப தெரியும். சோத்திரம். அன்னைக்கே இந்த பிரசங்கத்தை பண்ணினாங்களே, கேட்டு மனம் திரும்பிந்தா பரலோகம் போயிருக்கலாமே, நம்ம இஷ்டப்படி இந்த பூமியில வாழ்ந்தோமே, நரகத்துக்கு கொண்டு போறாங்களேன்னு சொல்லி அன்னைக்கு வேதனைப்படுவீங்க. மரணத்துக்கு பின்னால்தான் எல்லாருக்கும் எல்லா பிரசங்கத்துடைய சாராம்சம் புரியும். கீழ்ப்படிஞ்சு நடந்ததா பரலோகத்துக்கு போகும்போது அப்பா நல்ல வேலை கீழ்ப்படிச்சுட்டு அந்த பூலோகத்துல பரலோகத்துக்கு போறோம்னு சந்தோஷப்படுவோம். இல்லைன்னா நரக பாதாளம் தான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடக்கூடாது. மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். அதுபோல ஸ்தோத்திரம். யாத்ரா 28:2 வாசிங்க. அந்த வஸ்திரம் இன்னொரு வஸ்திரம் இருக்கு, மெல்லிய வஸ்திரம். அது பரிசுத்த வஸ்திரம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பத்தியா? பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக. நம்முடைய ஐம்புலன்களை நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில தேவன் பரிசுத்தத்தை கொடுப்பார். அது ஒரு வஸ்திரம். நம்ம வாழ்க்கையில பரிசுத்த வஸ்திரத்தை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார். அதை யாத்திரை 35:19 வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும். அதெல்லாம் பரிசுத்த வஸ்திரம் சொல்லி இருக்க. வாழ்க்கை தான் பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாள் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். அந்த வஸ்திரம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். பரலோகம் போகணும்னா வாழ்க்கை பரிசுத்தங்கிற வஸ்திரத்தினால் அணியப்பட்டு இருக்கணும். சரி, மூன்றாவது காரியம், நேரமில்ல, பட்டயம். எபேசியர் 6:17. பட்டயம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை வசனத்திற்கு. எபேசியர் 6:17 வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். சாத்தானை ஜெயிக்கணும், வஞ்சக ஆவிக்கு ஜெயிக்கணும்னா வசனமாகிய பட்டயம் நம்ம கையில இருக்கணும். பட்டயத்தை எடுத்து தான் யுத்தம் பண்ணணும் சாத்தான. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வரும்போது சாத்தான் வரான். வசனத்தினால வீழ்த்தலாம்னு வரான். ஆனா ஆண்டவர் வசனத்தை எடுத்து என்ன பண்ணார்? ஜெயிச்சார். இப்படியும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படி வசனம் நமக்கு தெரியணும்னா வசனத்தை நல்லா கவனமா கேட்கணும். தூங்கிட்டு போயிடக்கூடாது. வீடுகளில் வசனத்தை பிரட்டி என்ன பண்ணணும்? படிக்கணும். அதுதான் பட்டயம். சாத்தான் வரும்போது அவனை வீழ்த்தணும்னா வசனம் நமக்கு தெரியணும். வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவளை வஞ்சிக்கக்கூடிய கொடிய காலம் வரும்னு மத்தேயு 24 ஏசப்பா சொல்லிட்டு போயிட்டார். நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
வசனத்துல தெளிவு இருக்கும். வசனம் சத்தியத்துல ஒரு தெளிவு இருக்கும். வசனத்தை நல்லா படிக்கணும். இங்க சொல்லும் போது நல்லா கேட்கணும். அதுல கவனம் செலுத்தணும். அப்ப நம்ம வஞ்சிக்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் பாதுகாக்கப்படும். வில் யோசுவா 24:12 வாசிங்க. வில்லுங்கிறது சுயத்துக்கு அடையாளம். சுயத்தை உடைச்சு போடணும். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உன் முன்னே நின்று துரத்தி விட்டது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எமோரிய ராஜாக்களை நீங்க ஜெயிச்சீங்க, உங்க பட்டயத்தினால வில்லுனால ஜெயிக்கலப்பா. நான் தான் என்ன பண்ணேன்? குளவிகளை அனுப்பி அவர்களை துரத்தி ஜெயிக்க வச்சேன். அப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயம் கிடைச்சோன்னு சுயம் வந்துடும். நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு நேபுகாத்நேச்சர் சொன்னார் பத்தியில, அத்தோட அவர் ஜோலி முடிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில சுயம் எழும்பக்கூடாது. எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அவருடைய நாமத்திற்கே என்ன பண்ணணும்? மகிமையை செலுத்துகிறவர்களா இருக்கணும். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து இது கர்த்தருடைய சத்தம் என்று சொன்ன போது தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தனக்கு மகிமையை எடுத்துக்கொண்டபடினாலே தேவதூதனாலே அடிக்கப்பட்டு அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு தான் மகிமையை செலுத்தணும், நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப சுயம் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது? வீழ்த்திடக்கூடாது. அதை உடைச்சு போடணும். சுயம் நம்ம வாழ்க்கையில எழும்பவே கூடாது. அடுத்து கச்சை. எபேசியர் 6:14 வாசிங்க. சத்தியம் என்கிற கச்சை. கச்சை எதுக்கு உதவுது? இடுப்பு வஸ்திரம் விலகாமல் இருக்கிறதற்காக கச்சையை நம்ம என்ன பண்றோம்? உங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்லணும்னா பெல்ட் போட்டு இடுப்புல வஸ்திரம் விலகாமல் இறுக்கி கட்டுறோம் பத்தியில. ஆமா, பெல்ட். அதான் கச்சை. நம்ம வாழ்க்கையில சத்தியம்ங்கிற கச்சை. சத்திய உபதேசம் தெரியணும். உபதேசம் தெரியாம சும்மா இயேசு ஆசீர்வதிப்பாரு, கைவிட மாட்டார், தாளாட்டுவார், பால் ஊட்டுவார் அப்படின்னு சென்டிமெண்டலாவே போயிடக்கூடாது. வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். சத்தியம் தெரியணும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு பிரசங்கத்தை கேட்குறீங்க பத்தியலா, எல்லாம் சத்தியம். இந்த கச்சை நமக்கு இருக்கணும். அப்படி அந்த கச்சையை கட்டி கொண்டுவளாய் நாம் காணப்படணும். இப்படி 5 விதமான பொருளை யோனாத்தான் யாருக்கு கொடுக்கிறார்? தாவீதுக்கு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே பரம தாவீதா இயேசு கிறிஸ்துவை நேசித்து நம்முடைய 5 புலன்களை வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது 5 விதமான ஜீவியத்தை, ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட தெய்வீக அனுபவத்தை தெய்வம் நம்ம வாழ்க்கையில தந்து என்ன பண்ணுவார்? நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த யோனாத்தானை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையே வரும். நல்ல ஒரு தேவ மனுஷன், ஆனா அவருடைய முடிவு நல்லா இல்லை. அவருடைய முடிவு நல்லா இல்லை. நல்ல தாவீதை நேசிச்சார். ஆனா அவர் செஞ்ச ஒரு பெரிய தப்பை தான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போற. அந்த தப்பு நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. இனி வரப்போகிற செய்தி மீது ரொம்ப கவனமா இருக்கணும். தூங்கிட்டு போயிடக்கூடாது. பரலோகம் போகணும். அல்லேலூயா. இவ்வளவாய் தாவீதை நேசிச்ச அந்த யோனாத்தான் தான் முடிவுல சோத்திரம் நஷ்டப்பட்டான். அவனே சொல்றான், மனதார சொல்லுகிறான், தாவீது நீர் ராஜாவாய் வருவீர். தாவீது நீர் என்னவா வருவீர்? ராஜாவாய் வருவீர். யார் ராஜாவா வரணும்? யோனாத்தான் தான் ராஜாவா வரணும். சவுலுக்கு அடுத்து மகன் யாரு? யோனாத்தான். யோனாத்தானுக்கு தான் அந்த ராஜ்யபாரம் கடந்து போகணும். ஆனா தேவன் மாத்திட்டார். தாவீது தான் ராஜான்னு சொல்லிட்டார். ஏன்? சவுலுடைய கீழ்ப்படியாமை அது யோனாத்தானுக்கு விளங்குது. அதனால மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்குறான். நான் தான் ராஜாவா வரணும், ஆனா தேவையில்லை, தேவன் ஒன்னே ராஜாவா வச்சிருக்கிறார், அதனால நீர் ராஜாவா வருவின்னு சொல்லி அந்த மனுஷனை நேசிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். தனக்கு வர வேண்டிய பொசிஷன் இன்னொரு மனுஷனுக்கு போகுதுன்னு சொல்லி யார் நேசிப்பா? எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் பாருங்க. நான் ராஜாவா வரணும், ஆனா யார் வரப்போறா? ஆனா சவுல் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தான் மகன் ராஜாவா வரணும், தாவீது அல்லவா ராஜாவாக போகிறான்னு சொல்லிட்டு தாவீதை கொலை செய்வதற்காக என்ன பண்ணிட்டான்? அப்ப சொல்றான் யோனாத்தான்ட்ட, டேய் அவன் உயிரோடு இருந்தா நீ ராஜ்யபாரத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனால நான் பகைச்சு அவனை கொலை பண்ணலான்னு பாக்குறேன், நீ அவனை போய் என்ன பண்ற, சிநேகிக்கிறியே அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா எழும்புறான் சவுல். அப்ப யோனாத்தானுக்கு எல்லாம் தெரியுது, தாவீது உயிரோடு இருந்தா நாம சாம்ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனா அவன் தேவ சித்தம் செய்யற மனுஷன். தேவன் தாவீது அல்லவா ராஜாவாக்குன்னு நினைக்கிறார். தாவீது நீர் ராஜாவா என்ன பண்ணுவீர், வருவீர். காடுகளிலும் மேடுகளிலும் சவுலுக்கு பயந்து ஒளிந்த வேளையில இந்த யோனாத்தான் போய் பலப்படுத்துவான். தைரியமா இரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களே. 1 சாமுவேல் 20:41-42 வாசிங்க.
கொள்ளையாண்டான் போன பின்பு ஆ. தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். ஆ. அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். பாருங்க, 2 பேரும் அழுகிறாங்க. என்ன பண்றது? சவுல் கொலை பண்ண பார்க்கிறான், அதனால ஓடி ஒளியிறான். யோனத்தான் தாவீதை நேசிக்கிறான், அதனால 2 பேரும் அழுகிறாங்க. தாவீது மிகவும் அழுதான். தாவீது மிகவும் அழுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு பெரிய நெருக்கத்துக்குள்ள இருக்கிறான், மிகவும் அழுதான். அப்ப சோத்திரம் பலப்படுத்துறான். ஆமே சோத்திரம் யோனத்தான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோடு போ. கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநின்று சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். அவ சொல்றான், தாவீது கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, நீ ராஜாவா வருவ, உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். எதிர்காலத்துல நீ ராஜா வரும்போது என் குடும்பத்தை எல்லாம் நீ என்ன பண்ணணும்? நினைத்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஆமை சோத்திரம் நீ யார் ராஜாவாக போறேன்னு சொல்லி ஆமை சோத்திரம் தூசிக்காம அவனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் பாருங்க. சோத்திரம் தன் பதவியை சோத்திரம் இது போலதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயர்வு மேன்மடைஞ்சாலும் தேவனை தான் உயர்த்தணும். சோத்திரம் ராஜாதி ராஜாவை தான் என்ன பண்ணணும்? உயர்த்தணும். யோவாபும் சோத்திரம் தாவீதின் கோட்டையை பிடிக்கும் பொழுது கிட்ட நெருங்கி ஜெயிக்கிற இடம் வந்துருச்சு. உடனே தாவீதுக்கு ஆள் அனுப்பிச்சு விடுறான். நான் பிடிச்சேன் என்று சொல்லாதபடிக்கு நீர் வந்து என்ன பண்ணும்? அந்த ஜெயத்தை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் தாவீதை வர சொல்லி தாவீது ஜெயித்தான்னு சொல்லி பேர் உண்டாகும்படி அப்படி யோவாப் என்ன பண்ணுகிறார்? தாவீதுக்காய் நின்றார். அப்படிப்பட்ட பாத்திரங்கள் தான். ஆனா முடிவுல வழி விலகிட்டாங்க. முடிவுல என்ன பண்ணிட்டாங்க? ஏன் தெரியுமா? தவறான ஐக்கியம். கடைசி நேரத்துல ஒரு தவறான ஐக்கியத்துக்குள்ள போய் அவங்க வாழ்க்கை முழுவதும் என்ன ஆயிருச்சு? நஷ்டப்பட்டுருச்சு. அவ்வளவு தாவீதுக்காய் பிரயாசப்பட்ட யோவாவுடைய வாழ்க்கையுடைய முடிவு நன்மையா இல்லை. சவுலுக்காய் பிரயாசப்பட்ட அப்னேருடைய முடிவு நன்மையா இல்லை. தாவீதை அதிகமாய் சிநேகித்த இந்த யோனாத்தானுடைய முடிவும் நன்மையா இல்லை. அதை குறித்து பார்த்துதான் நம்ம முடிக்க போகிறோம். இந்த அளவுக்கு பலப்படுத்தின ஒரு தேவ மனிதன் தான். அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 15 18 முடிய உள்ள வசனத்தை வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து இந்த அதிகாரத்தை தான் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 3 வசனத்துல தான் சோத்திரம் யோனத்தான் கோட்டை விடுறான், தவற விடுகிறான். ஆமே சோத்திரம். தொடர்ந்து மீண்டும் வாசிங்க. 15 இருந்து வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்ப தாவீது எங்க இருக்கிறார்? சவுல் துரத்தி கொலை பண்ண வராரு. தாவீது சீப்புங்கிற வனாந்தரத்திலே ஒரு காட்டுல என்ன பண்றாரு? தாவீது இருக்கிறார். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதிடத்துக்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி அப்ப இந்த யோனத்தான் என்ன பண்ணுகிறான்? காட்டுல போய் தாவீதை கண்டுபிடிச்சு, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், என் தகப்பனார் உன்னை கொலை செய்ய முடியாது, ஒரு ராணுவமே துரத்தினாலோ உன்னை தேவன் தப்புவித்து உன்னை ராஜாவா என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்லி தாவீதுடைய கரத்தை என்ன பண்ணுகிறான்? பலப்படுத்துகிறான், திடப்படுத்துகிறான். நீர் பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க ஒரு நாள் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர். பாத்தீங்களா எவ்வளவு காரியம் தீர்க்க தரிசனமா சொல்ற. நீர் இஸ்ரவேல் மேல் என்னவா இருப்பீர்? ராஜாவா இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு என்னவா இருப்பேன்? இரண்டாவது ஸ்தானத்திலே, முதல் ஸ்தானத்திலே இருக்க வேண்டியவன் சொல்லுகிறான். நீர் முதல் ஸ்தானத்திலே இருப்ப, நான் இரண்டாவது ஸ்தானத்திலே இருப்பேன் சொல்லிட்டு அப்படி நடக்கும் என்று தன் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். 18 அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். இதான் பெரிய தப்பு செஞ்சது. யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். சரி, இந்த இடத்துல நீர் ராஜாவாய் வருவீன்னு சொல்கிற பகுதியை புரிஞ்சுக்கணும். யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது நீர் பெருக நான் சிறுக, இந்த ஆவிக்குரிய ஜீவியை நமக்குள்ள இருக்கணும். எப்போதுமே இரட்சகரை தான் உயர்த்தணும், அவரை தான் மேன்மைப்படுத்தணும். மனுஷர்களை மேன்மைப்படுத்திடக்கூடாது. அவன் தன்னையும் உயர்த்திடக்கூடாது, மனுஷர்களையும் உயர்த்திடக்கூடாது. யாரை மட்டும்தான் உயர்த்தணும்? இரட்சகரை மாத்திரம்தான் உயர்த்தணும். இந்த அனுபவத்துக்குள்ள யோனத்தான் கடந்து வருகிறார். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டுல போய் பலப்படுத்தினார். நல்லது. நீர் ராஜாவாய் வருவீர், தீர்க்க தரிசனமாய் சொல்றார். நல்லது. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லுகிறார், இரண்டாவது இடத்துல நான் இருப்பேன், இரண்டாவது இடத்துல இருப்பேன் சொல்லிட்டு போனவர் தான். ஆனா இல்ல, இரண்டாவது இடத்துக்கு அவர் என்ன பண்ணல? தாவீது ராஜாவா வந்துட்டார். தாவீது என்ன வந்துட்டார்? ஆனா யுத்த காலத்துல யோனத்தான் என்ன பண்ணுகிறார்? மடிந்து போறார். இரண்டாவது இடத்துல இருப்பேன்னு சொன்ன
ஏன் யோனத்தான் 2வது இடத்துக்கு வரல? ஏன்னா காட்டுல தாவீதோடு இருந்திருக்கணும். ஏன்னா கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? தாவீதோடு இருக்கிறார். இவ்வளவு வெளிப்பாடு கிடைச்ச அந்த தேவ மனிதனுக்கு சோத்திரம் தாவீதோடு இருக்கணுங்கிற ஒரு வெளிச்சம் மட்டும் என்ன பண்ணல, கிடைக்கல. தன் தகப்பனோடு போய் இருந்துட்டான். தன் தகப்பனோட அரண்மனையில போய் இருந்துட்டான். இந்த காட்டுல அவன் எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்காது, சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்காது. 1 தீமோத்தேயு 5:6 சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:6. சுகபோகமாய் வாழ்கிறவள் அவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுகபோகமா வாழ்றது, அந்த வாழ்க்கை உயிரோடு செத்தவளுக்கு சமம். அரண்மனையில் என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? நல்ல சாப்பாடு கிடைக்கும். அரண்மனையில நல்ல சாப்பாடு, நல்ல வஸ்திரம், நல்ல உறக்கம், நல்ல ஏசி, எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு. கையை தட்டினா வேலைக்கு 4 பேர் வந்து நிற்பான். காட்டுல போய் என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்குமா? தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குமா? நல்ல வஸ்திரம் கிடைக்குமா? குடிக்க தண்ணியாவது கிடைக்குமா? சோத்திரம். தாவீது அப்படித்தானே பாடுபட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள கிடக்கிறார். அவரோட இருக்கணும். ஆமா சோதரன், ஆமேன்னு சொல்றீங்க. சோத்திரம். உபவாச ஜபத்துல சோறு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. வீட்டுல தோறும் தண்ணியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அது வீட்டுல அரண்மனை வாழ்க்கை. காட்டுல இருக்கணும், தாவீதோடு இருக்கணும், உபவாசத்தோடு இருக்கணும், கூட்டத்துல இருக்கணும். புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம், உபவாச கூட்டத்தில் இருக்கிறீங்களான்னு பாருங்க, கன்வென்ஷன் கூட்டத்தில் இருக்கிறீங்களான்னு பாருங்க, திருவிருந்தில் இருக்கிறீங்களான்னு பாருங்க, உபவாச நாட்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்க. சோத்திரம். தாவீது காட்டுல எங்க கிடக்கிறாரு? சோறு தண்ணி கிடக்காம அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. யோனத்தானே நீ எங்க இருக்கணும்? ராஜாவா வருவேன்னு தெரிஞ்சிச்சுல, 2வது இடத்துல நீ வருவேன்னு தெரியுது இல்ல, நீ ராஜாவோட அல்லவா இருக்கணும், காட்டுல அல்லவா இருக்கணும். அதை விட்டு வீட்டுல சோத்திரம் அரண்மனையில சுகபோகமா வாழ தெரியுற. கர்த்தருக்கு சோத்திரம். சுகபோகமாய் வாழ்றவங்க கர்த்தருடைய வருகையில வர முடியாது. கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் வருவார். நீங்களும் நானும் எழுந்து போகணும்னா அந்த ராஜாவோடு இருக்கணும். அல்லேலூயா. தேவன் உண்டு பண்ணின சபையோடு இருக்கணும், தேவன் ஏற்படுத்தின ஊழியரோடு இருக்கணும், தேவன் கொடுத்த பரிசுத்தவனுடைய ஐக்கியத்தோடு இருக்கணும். அங்கே காட்டுல இருக்கிறது போல இருக்கும் அனுபவம். சோரி தண்ணி சாப்பிட முடியாது, நம்முடைய பொழப்ப பார்க்க முடியாது, பலவிதமான வேலைகளை செய்ய முடியாது, நம்ம இஷ்டப்படி நடக்க முடியாது. அப்படியெல்லாம் இருந்தா தானே வருகைக்கு போக முடியும். அரண்மனைக்கு போயிட்டியப்பா, அதனால இந்த இடத்த யோனத்தானுக்காண்டி அழுதுருவேன். இன்னைக்கு கூட எனக்கு காலைல ஒரே அழுகை ஆயிப்போச்சு. சே, இவ்வளவு தூரம் கடந்து வந்து 2வது இடத்துல இருக்க முடியாத ஒரு துர்பாக்கியசாலியா போயிட்டானே, எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? அவ்வளவு நேசித்தான் தாவீத, ஆத்துமாவை போல நேசித்தான். அவனுடைய நேசத்தை குறித்து தாவீது சொல்லும்போது, ஸ்திரீகளுடைய நேசத்தை பார்க்கல இவனுடைய நேசம் எப்படி இருந்தது? அப்படிப்பட்ட ஒரு சிநேகம். 5 பொருட்களை நேசித்ததுனால கொடுக்கிறான். நீ ராஜாவாய் வருவேன், நான் 2வது இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு தாவீதை முதலிடத்துக்கு கொண்டு வருகிறான். எல்லாம் செஞ்சு கடைசியில சோத்திரம் அந்த ஆளுகைக்குள்ள அவனால என்ன முடியல, கடந்து வர முடியல. அவன் அரண்மனைக்கு வீட்டுக்கு போயிட்டான். சோத்திரம். அது அரண்மனை சுகபோகமான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. சோத்திரம். சுகபோகமா வாழ வேண்டாம்னு சொல்லல, தேவன் நம்மளை சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஆனா கூட்டம்னு ஒண்ணு வச்சுட்டா, உபவாச நாட்கள் ஒண்ணு வச்சுட்டா, கன்வென்ஷன் ஒண்ணு வச்சுட்டா, சோத்திரம் திருவிருந்துன்னு ஒண்ணு வச்சுட்டா, நம்ம எங்க இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளைகிட்ட சொல்றேன், சோத்திரம் திருவிருந்து வந்து சேரணும், கர்த்தருடைய சுபத்துக்கு வாங்க. பலவீனமா இருக்கு, சரீரம் எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்குரிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன். படுக்க படுக்கையா இருக்கிறவங்களுக்கு நம்மளே போய் என்ன பண்ணிடுவோம், திருவிருந்தை கொடுத்துட்டு வந்துருவோம். சோத்திரம். ஏன்னா அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. எப்படி பரலவும் போறது? அப்ப பலவீனமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நேராக போய் கொடுத்துட்டு வரும். நடக்க முடியும், எழுந்து நடந்து வர முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சோத்திரம். அப்ப நான் சொன்னேன், சோறு பலவீனமா இருந்தா வேணா காரை கூட அனுப்புறேன், திருவிருந்த பங்கு பெறுங்க, அது நமக்கு ஆவிக்குரிய பலன். ஆனாலும் சோத்திரம் அதையும் உதாசீனப்படுத்துறாங்க. சோத்திரம். அப்ப வீட்டில் சுகமா இருக்க யோசிக்கிறா, விரும்புறாங்க. அப்படித்தானே? திருப்பந்தியை பார்க்கல வீட்டில் இருக்கிறது சுகமா இருங்க. யோனத்தானுக்கு வந்த கதிதான் வரும். அரண்மனையில இருக்கலாம், சோத்திரம் வந்து போறது கஷ்டம்தான். காட்டுல சுகமாய் வாழ முடியாது. அதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போதாவது சரி பல்ல கடிச்சிட்டாவது போயிட்டு திருவந்த எடுத்துட்டு வந்துடும் நினைக்கணுமா இல்லையா?
அல்லேலூயா, சோத்திரம். திருவிருந்து எடுக்காதவங்களா இந்த லிஸ்ட்ல வந்து சேர்வீங்க. கூட்டங்களுக்கு உபவாசத்துக்குள்ள வராதவங்கள இந்த லிஸ்ட்ல வந்து சேர்வீங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதான். எனக்கும் கன்வென்ஷனா ஓடுறனா இல்லையா? தலைமை சபைக்கு அவர் கூப்பிட்டா ஓடுறனா இல்லையா? ஏன் ஜோலின்னு சொல்றேனா? கிருபாசன ஐக்கியம்னா ஓடுறனா இல்லையா? எனக்கு ஜோலின்னு சொல்றேனா? சோத்திரம் இல்லையே. விசுவாசியா இருந்த காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியம் தலைமை ஒரு கூட்டம் காரியம் முதலா போய் நின்று அந்த வேலைகளை செய்யும்படி அவங்களோடு இசைந்து தான் ஓடுறோம். எவ்வளவு பலவீனங்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? சோத்திரம். ஆனாலும் அந்த இடத்துக்கு போகும்போது ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன், வேற என்ன பண்றது? சோத்திரம். பலவீனங்கள் தேவன் பார்க்கிறார், கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி அப்படியெல்லாம் போகும்போது தான் சோத்திர தேவனுடைய வருகையில் பிரவேசிக்க முடியும். யோனத்தானே சோத்திரம் இவ்வளவாய் தாவீதுக்காய் பிரயாசப்பட்டு கடைசியில் தாவீது ராஜாவாய் வருவேன்னு சொன்னேன், சொன்னபடி தாவீது ராஜாவா வந்துட்டாரு. ஆனா ரெண்டாவதா வருவேன்னு சொன்னேன், நீ ரெண்டாவது இடத்துக்கு என்ன பண்ணல? வீட்டுக்கு போயிட்டியே, வாச நாட்கள்ல வீட்டில் இருந்துட்டியே. சோத்திரம். கூட்டங்கள் நடுவில் நீ வீட்டில் சுகபோகமா இருந்துட்டியே. தேவன் எப்படி சோத்திரம் கர்த்தர் இரண்டாவதாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்க போகிறார். சரீர பலவீனம் சொல்லிட்டு சுகமாய் படுத்து தூங்கிடக்கூடாது. உலகத்தின் காரியங்களை காண்பித்து சுகமாய் வாழ்ந்துடக்கூடாது. யோனத்தானுடைய வீழ்ச்சி அந்த இடத்துல தான் இருந்துச்சு. ரெண்டாவது வீழ்ச்சி என்ன தெரியுமா? அவனுடைய ஐக்கியம் சரியில்லை. யாரை நேசிச்சான் தெரியுமா? தாவீதை ஒரு பக்கம் நேசிச்சாலும் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷனை நேசிச்சிருக்கிறான். யாரு சொல்லுங்க அப்போ? யாரை நேசிச்சான்? தெளிவா சொல்லுங்க, யாரை நேசிச்சான்? தாவீதை ஒரு பக்கம் நேசித்ததை போல யோனத்தான் இன்னொரு மனுஷனை நேசிச்சான். அவனுக்கு வீழ்ச்சிக்கு காரணமே அது. அந்த மனுஷனோட இவனும் செத்தான். யாரு? வாசிங்க 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரி மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். சரி, இது ராஜாவா அபிஷேகம். 1 சாமுவேல் 31 2 வாசிங்க. 31:2. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தாயும் அபினதாபையும் மல்கி சூகாகையும் வெட்டி போட்டார்கள். சரி, யோனத்தானை கொன்று போட்டாங்க. கர்த்தர் நீங்க வரல. 2 சாமுவேல் 1வது அதிகாரத்துல சோத்திரம் 22ல இருந்து வாசிங்க. 2 சாமுவேல் பாருங்க, சவுலும் யோனத்தானும் இறந்துட்டாங்க. இதை கேட்ட மாத்திரத்தில் தாவீது புலம்பி அழுது கதறி என்ன பண்ணுகிறார்? சொல்றார், கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமல் பராக்கிரமசாலிகளின் இனத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின் வாங்கினதில்லை, சவுலின் பட்டயம் வெறுமையாய். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் விழுந்து போயிட்டார்களே. அடுத்து சொல்லப்படு, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். யாரை நேசிச்சிருக்கிறான்? தன் தகப்பனாகிய சவுலை நேசிச்சதுனால தாவீத ஒரு பக்கம் ஆத்ம சிநேகம்தான், இன்னொரு பக்கம் தன் தகப்பனை சிநேகிக்கிறதுனால காட்டுல இருக்க வேண்டிய யோனத்தான் காட்டுல இல்லாமல் தன் தகப்பன் வீட்டுக்கு போய் தன் தகப்பனை நேசிச்சதுனால 2 பேரும் எப்படி இருந்தாங்களாம்? பிரியமும் இன்பமா இருந்தால மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. 2 பேரும் செத்தாங்க. சோத்திரம். தகப்பன் ரட்சிக்கப்படாதவன், தகப்பன் ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லக்கூடாது, பின்மாற்றக்காரன், வழிவிலகினவன், தேவ சித்தத்துக்கு எதிராய் நடக்கிறவன், கீழ்ப்படியாதவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொலை செய்யும்படியாய் ஆமை சோத்திரம் தீவிரமாய் நடக்கிறேன். ஆனா மாம்ச பிணைப்பு என்னதான் யாரு? தகப்பன் அல்லவா? என்ன செஞ்சிருக்கணும்? தகப்பன் என்று பாராதபடி கொலை செய்யக்கூடாது என அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். சோத்திரம் அவரை விட்டு விலகி தாவீதிட்ட வந்து இருந்திருக்கணும். ஆனா சோத்திரம் இந்த தகப்பன்கிற ஒரு உறவுக்குள்ள வந்து சிநேகித்ததுனால சோத்திரம் தன் தகப்பனும் அவன் மரணத்தின் என்னவன் அல்ல பிரிந்து போகலைனா சோத்திரம் தகப்பனும் மகனும் என்ன பண்ணிட்டாங்க? யுத்தத்துல மாண்டு போயிட்டாங்க. கழுகை பார்க்கிலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இப்படி என்ன பண்ணிட்டாங்க? இறந்து விட. தொடர்ந்து வாசிங்களே. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தையும் சிறப்பாய் உடுத்துப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை 26 வாசிங்க.
என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் நீ இருந்தாய். எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் உன் இருந்தது. சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. அவ்வளவு சிநேகிச்சியப்பா, நீ மரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவன் யோனாத்தானுக்காய் தாவீது என்ன பண்ணுகிறான்? அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இது போல நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது, நஷ்டப்பட்டுறக்கூடாது. ராஜாதி ராஜாவாய் வருவார், அடுத்த ராஜாவாகிறார். 1 சாமுவேல் 2:4 வாசிக்கும் போது யூத குலத்திற்கு ராஜாவா யார் வருகிறார்? தாவீது. 5:3 வாசிக்கும் போது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாய் தாவீது வந்துட்டார். ஆனா 2வது இடத்துல வருவேன்னு சொன்ன யார் வரல? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னவர் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்க போகிறார். ஆனா நம்ம எதிர்கொண்டு போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2வதா வருவேன்னு சொன்னவன் 2வது இடத்துக்கு போகல. அவ்வளவு சிநேகித்தது உண்மைதான். ஆனா 2 காரியத்தில் அவன் தவறு செய்துட்டான். 1, அவன் அரண்மனை வாழ்க்கையை விரும்பினான், காட்டுல இருக்கல. சோத்திரம், சுகபுகமாய் வாழ்கிறதை தெரிந்து கொண்டான். நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க, காட்டுல இருக்கிற அனுபவம் தேவ சமூகம். அங்கு நம்ம எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் கிடைக்காது. எல்லா கூட்டங்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சபையின் ஐக்கியத்துக்குள்ள பங்கேற்கிறோமான்னு பாருங்க. அதை தவிர்க்கிறோம்னா இந்த யோனாத்தானை போல் தவறு செய்கிறோம். 2வது தவறான ஐக்கியம். சோத்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்தை விட்டு, தாவீதுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு வேறொரு ஐக்கியம், உலக சிநேகம் என்று சொல்லி, உலக நண்பர்கள் சொல்லி வேறொரு ஐக்கியத்துக்குள்ள இருப்போமானால் இந்த தாவீது அவனோடு கூட மரித்ததை போல வருகையிலே எதிர்கொண்டு 2வது இடத்துல போக வேண்டிய இந்த யோனாத்தான் போக முடியாமல் கடந்து போனது. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமைக்கு யோனாத்தான் தள்ளப்பட்டுட்டான் பார்த்தீங்களா? எவ்வளவு தூரம் கத்தர்க்காய் ஓடி வந்தான். கடைசி 2 காரியங்களை செய்த தவறு. 1, சோத்திரம், சுகபோகமான வாழ்க்கையை விரும்பிட்டான். சோத்திரம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா! அந்த சுகபோகமான வாழ்க்கையை உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். கூட்டங்கள் நடுவில் நாம் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சுகபோகமான வாழ்க்கை. வியாதி பலவீனம் சொல்லிட்டு தெரியக்கூடாது, உலக வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. எப்படியும் தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும், கூட்டங்களில் பங்கேற்கணும். 2வது, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? தாவீதை நேசிச்சதெல்லாம் சரிதான். தாவீதோடு இருக்க வேண்டிய நீ சவுலோடு, அவனையும் நேசிச்சு அவனுக்கு பிரியமா நீ அவனோடு இருந்ததுனால அவனோடு மடிஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி தாவீது அங்கலாய்க்கிறான். அல்லேலூயா! உண்மையிலே யோனாத்தான் மாத்திரம் இந்த 2 விஷயத்தை மாத்தி இருந்தாரு வச்சுக்கோங்களே, தாவீதுக்கு அடுத்தபடியாய் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும். அவர் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் தெரியுமா? சோத்திரம். அதனால யோனாத்தானை நினைக்கும் போது ரொம்ப அழுகையா இருக்கு. இவ்வளவு தூரம் கடந்து வந்து கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுட்டாரே. தாவீதோடு அடுத்த ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்திருப்பாரே. இவ்வளவு தூரம் கடந்து வந்து கடைசி நேரத்தில் அந்த வாழ்க்கையின் பாக்கியத்தை இழந்துட்டாரேன்னு சொல்லி சோத்திரம் ரொம்ப ஒரு பெரிய அங்கலாய்ப்பா இருக்கும். சரி, கர்த்தர் நல்லவர், அவர் காலம் முடிஞ்சிருச்சு, நம்ம காலம் இன்னும் முடியலை. நம்ம வாழ்க்கையில வருகையில விட்டுறக்கூடாது. பரமதாவீது இங்கே யோனாத்தான் சொன்ன போல ராஜாவாய் மீண்டு வருவேன்னு சொன்னதை போல பரமதாவீது மீண்டும் ராஜாவாய் இந்த பூமிக்கு என்ன பண்ணுவார், வருவார். அது நிச்சயம், அது சத்தியம். ஆனா 2வது இடத்துல நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இருக்கணும், வருகையில எதிர்கொண்டு போகணும். அப்ப யோனாத்தானை போல நேசிக்கணும். சோத்திரம், நம்முடைய 5 புலன்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எப்படி சோத்திர தாவீது காட்டில் இருந்ததை போல தேவ சமூகத்தில் இருந்து பழகணும். கூடுகை மற்ற காரியங்கள் திருவிருந்த அற்பமா எண்ணி என்ன பண்ணிடக்கூடாது, தவிர்த்து விடக்கூடாது. ஐக்கியம் தேவனோடு நமக்கு இருக்கணும். தேவன் கொடுக்கப்பட்ட சோத்திரம் ஊழியரோடு சபையோடும் பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போவோமானால் நம்முடைய வாழ்க்கை தப்புவிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே எதிர்கொண்டு கடந்து போவோம். முழங்கால் மண்டி இடுவோம், இரட்சகரை நோக்கி பார்ப்போம்.